பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் நார்மல் ரொட்டீனுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல ஸ்கூலுக்கு அனுப்புறது, பேக் பண்ணுறது இந்த வேலையில இறங்கியிருப்போம். இப்போ தான் நியூ இயர் கொண்டாடின மாரி இருக்கு. அதுக்குள்ளார பொங்கலும் முடிஞ்சு இந்த மாசமும் முடிய போகுது. 2025 மாதிரி 2026ம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில தான் போகுமோன்னு தோணுது. உங்களுக்கு இது மாரி தோணுதுன்னா கண்டிப்பா ஒரு லைக் குடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கி வச்சிருந்தேன். அத வச்சு தான் ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, அத வேக வச்சு சைட்ல மசிச்சுட்டு, கொஞ்சமா சுகரோட 2 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். துருவின தேங்காய், அதுக்கப்புறமா தேவையான அளவு கோதுமை மாவு போட்டு ஃபஸ்ட்டு பெசஞ்சிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா வந்து பெசஞ்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து கொஞ்சம் மீடியம் திக்கா வந்து திரட்டிட்டு, அதுக்கப்புறம் நெய் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல சுட்டு எடுத்தோம்னா, ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி சூப்பரா இருக்கும். இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்நாக்ஸா செஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஞாயித்துக்கிழமை வந்து எந்த வேலையுமே செய்யல. ஸோ அதுதான் இன்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்த கொத்தமல்லி, கொஞ்சம் கிரீன் பீஸு, துவரம் பருப்போட கொட்டை அதெல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வெப் சீரிஸ் ரேண்டமாக ஒன்று போட்டு பார்த்துட்டு அப்படியே எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இது ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே 1 ஹவர் கிட்ட வந்து ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து எப்போவுமே வழக்கம் போல் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஆனியன், கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு போட்டு இந்த பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த குழம்பு தான் வந்து செஞ்சு எடுத்து வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.